நாம் தேடிக்கொண்டிருப்பது என்ன? சாந்தமா, சந்தோஷமா, அல்லது விடுதலையா? அஷ்டாவக்ர கீதையில் ஒரு மிக ஆழமான உண்மை சொல்லப்படுகிறது. நாம் தேடுவது எதுவோ அது நம்முள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸ்லோகம் 17. மன அமைதியின் ரகசியம். ஒருவன் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் எதிலும் பற்றில்லாமல் இருக்கிறான் என்றால் அவன் எப்போதுமே சாந்தமானவனாக இருப்பான். இது என்ன சொல்கிறது? வெளியில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அந்த மனிதன் குலைய மாட்டான். அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடியது அல்ல, அது உள்ளத்தில் உருவாகும் ஒரு நிலை. ஸ்லோகம் 18. நான் என்ற எண்ணத்தின் விளையாட்டு. நாம் எப்போதும் நான் செய்கிறேன், எனக்கு நடந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த நான் என்ற எண்ணமே ஒரு மாயை. நீ உணர்ந்தால் நான் செய்பவன் இல்லை, நான் சாட்சி மட்டுமே. அந்த நிமிஷத்திலேயே நீ சுதந்திரமாகிறாய். ஸ்லோகம் 19. உலகம் ஒரு தோற்றம். இந்த உலகம் நமக்கு மிகவும் உண்மையானதாக தெரிகிறது. ஆனால் அஷ்டாவக்ரர் சொல்கிறார், இது ஒரு கனவு போல, ஒரு தோற்றம். நீ அதில் சிக்கிக் கொண்டால் துன்பம், அதை பார்த்து கொண்டே இருந்தால் சுதந்திரம். எல்லாம் நடக்கிறது, ஆனால் அது உன்னை தொட முடியாது. ஸ்லோகம் 20. பற்றினால் வரும் பிணைப்பு. நமக்கு ஏன் துன்பம் வருகிறது? பற்றினால் எதையாவது பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை, யாராவது நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இதை விட்டுவிட்டால் உள்ளம் இலகுவாகிறது, வாழ்க்கை சுமையாக இருக்காது. பற்றினை விட்டவனுக்கு வாழ்க்கை ஒரு ஓட்டம், ஒரு சுமை அல்ல. ஸ்லோகம் 21. சாட்சி நிலை. ஒரு ஞானி என்ன செய்கிறான்? அவன் எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டான், அவன் எதையும் தடுக்கவும் மாட்டான். அவன் சும்மா பார்த்து கொண்டிருப்பான். சுகம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, அவன் உள்ளத்தில் ஒரு அமைதி, ஒரு அசையாத நிலை. அதுதான் சாட்சி நிலை. ஸ்லோகம் 22. உண்மையான விடுதலை. விடுதலை என்பது எங்கேயோ போவது அல்ல, அல்லது எதையாவது அடைவதும் அல்ல. நீயே நீயாக இருப்பது, அதுவே விடுதலை. நீ உன்னை அறிந்தவுடன் நீ எப்போதுமே சுதந்திரமானவன் என்று புரியும். அப்போது வாழ்க்கை மாறாது, ஆனால் அதை நீ பார்க்கும் விதம் மாறும். அஷ்டாவக்ர கீதையின் இந்த சில ஸ்லோகங்கள் ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறது. நீ தேடிக்கொண்டிருப்பது நீயே. பற்றுகளை விடு, நான் என்ற எண்ணத்தை பாரு, சாட்சி நிலைக்கு வா. அப்பொழுது வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு அனுபவமாக மாறும். அமைதி வெளியில் இல்லை, அது நீயே.